அண்ணா நீ செய்யற வேலை நான் செய்யாத வேற யாரா செய்யணும்? ஒரு நாளைக்கு படுக்கிற ஒரு நாளைக்கு படுக்கணும். என்னதான் பண்ண நான் எதற்காக தெரியுமா உடனே வந்திருக்கேன்? அண்ணன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நகரம் செல்வன் நீ இல்லாம எப்பயாவது போயிருக்கிறான். உனக்கு தான் புத்தி இல்லைன்னு நினைச்சாங்க. புத்தி இருந்தாடே போலாம் போலாம். அம்மா ஒரு பெண்கள் என்றால் ஒரு ஆடவன் துணை இல்லை, ஒரு பெண் துணையாக இருக்கணும். யாரும் இருவர் துணை இல்லாமல் தன்னந்தனிமையில் அழுது கொண்டிருக்க நீங்கள் யாரம்மா? ஐயா நான் யார் தெரியுமா? இதே மணிபுரி நாட்டான் சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவங்கள். என் தாயின் பெயரும் பதுமை கோமலை. பதுமை கோமலையா? ஐயா என் பேர் உன்னுடைய பெயர் என்ன? ஐயா என் பேர் மான்விழி. எங்க உன்னுடைய பெயர்? தேன்மொழி. வான்விழி. உன்னுடைய தாய் பெயர் பதுமை கோமலையா? ஆமாங்க. ஆமா, ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா? இருக்குதுங்க. என்ன? என் தாய் எழுதி கொடுத்த லிகிடம் இருக்குதுங்க. கொடுங்க பார்க்கலாம். பாருங்க. அப்படி என்றால் வேற என்ன ஆதாரம்? இந்த ஜமீன் முந்திரை சேர்ந்தவர்கள் தான் போட்டிருப்பார்கள். வேற யாரும் இந்த மோதிரம் அணிந்திருக்க முடியாது. அப்படி என்றால் இந்த மோதிரம் அக்கால் மோதிரம் தான். வேற என்ன இருக்கா? ஐயா அது மட்டும் கிடையாது. என் தாய் தந்தைக்கு திருமணம் ஆகிய புகைப்படம் இருக்குதுங்க. சின்ன தெருவில் என்னை விட்டு பிரிவிட்டால் மீண்டும் பார்க்க முடியாத பாவியாக இருக்கிறேன். மீண்டும் உங்களை பார்க்க முடியாத நீங்கள் இருவர் என்னுடைய அக்கா பெற்ற எந்த மனோ பாடுதம்மா ஏக்கத்திலே நீருந்தா சோகத்திலே நான் இருப்பேன். கரசியது காலம்
நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்ந்து ஆமாம். இருந்தாலும் இப்போது என்னுடைய அண்ணனை அழைத்து சென்றால் அண்ணன் கோபத்தில் இருப்பார். அதனால் நான் சொல்லும் வரை அதோ திரும்ப அந்த குடிச்சில் மீண்டும் வந்து உங்களை அழைத்து சென்கிறதா மாமா. இவ்வளவு நாளா தான் நாங்க இருவருமே அனாதையாக வாழ்ந்து கொண்டு வந்தோம். இப்போ எங்க இருவருமே அனாதை ஆகிட்டு எங்க மாமா எங்க தன்னை நிலைமை விட்டுட்டு போறீங்க. மாமா இருந்தாலும் அடிக்கடி நான் உங்களை வந்து சந்திப்பேன். உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். உடனே இருப்பேன். சந்தேகம் எல்லாம் இருங்க.